வணக்கம் ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் மதி. வெல்கம் டு மை சேனல் ட்ரேடிங் ஃபார் லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டியில் இன்றைக்கி என்னென்ன வாய்ப்பு கிடச்சிது, நாளைக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் சொன்ன மாதிரியே நிஃப்டி வந்து நல்ல கேப் அப்பில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. நேற்று நான் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 24,300 கிட்ட ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு இது நான் சொன்னேன். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சு சேம் பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் 23, 24, 280 அந்த ரேஞ்சிலே ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்லேயே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்ட்ராடே பிளேயர்ஸ் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம்னா இன்றைக்கி சுத்தமாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல கைஸ். இன்றைக்கி வந்து இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஒஸ்ட் டேன்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் கேப் டவுன் ஆனாலே இன்ட்ராடேயில் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது இன்றைக்கி ரொம்ப லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. வாங்க அதை பற்றி ஆப்ஷன் சார்ட்லையும் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். இது வந்து நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஆஃப்டர் கேப் அப் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் கொள்வே தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சுது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,160லேருந்து 24,260 அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இன்றைக்கி சுற்றிட்டு க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 கிட்ட க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை இன்றைக்கி. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறமா திருப்பி டேலோவில் ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி வெறும் டே வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. திருப்பி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி டேயையும் பிரேக் பண்ணாமல் டேலோவையும் பிரேக் பண்ணாமல் அந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே மார்க்கெட்டு இப்போ தான் கைஸ் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் ஆனதுக்கு ஒரு நிறைய ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ப்ரைஸ்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. $105 இந்த க்ரூட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு $92 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் கொஞ்சம் இந்த வார் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் வந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திருப்பி செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கிறதுனால அந்த இஷ்யூஸும் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரிசால்வ் ஆகிறதுனாலையும் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்தது. நேற்று லீவுனாலே நேற்றும் நல்ல மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நல்ல ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பாசிட்டிவ் இருந்ததுனால நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் சைன் கொடுத்தது. ஸோ அதனால் கேப் அப் ஆச்சு. வாங்க இது ஆப்ஷன்ஸில் போய்ட்டு என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவனோட 5 மினிட்ஸ் கேண்டில் டெய்லியை பிரேக் பண்ணல. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் கால் ஆப்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் திருப்பி நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. அந்த ட்ரேட் நீங்கள் ஒன்று எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் கைஸ். அவ்வளோதான் நீங்கள் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ட்ரேட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இது மாதிரி டேஸ்லலாம் கைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே பிளேயர் இருந்தால் ட்ரேடை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னா ட்ரேட் எடுங்க. ஏன்னா நடுவில் போய் மாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகேலேயே உங்களுக்கு பெருசாக பணம் போயிருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே போட்டு ஸ்டாடல் பிளேயர்ஸ் இந்த செல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டாடல் பிளேயர்ஸ்லாம் நல்லா காசு கொடுத்துருக்கோம். மற்றபடி பையர்ஸ்க்குலாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் டைவர்ஜென்ஸாக இருந்தது. நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டேலோ பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஆக்சுவலி கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட் டவுனுக்கே போயிடுச்சு ஆக்சுவலி. அப்புறமா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு ஈவினிங் வந்து திருப்பி கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிட்டான். அவன் டேலோ கீழே தான் முடிச்சிருந்தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் டேலோ கீழே முடிச்சுட்டு க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட்டே கொடுக்கல இன்றைக்கி. ஸோ இது மாதிரி டேஸில் வந்து நம்ம ட்ரேடை வந்து ரொம்ப லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 2 ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். அனாவசியமாக ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கைஸ் நேற்று நான் சொன்ன மாதிரி ஏன் அது வந்து 24,350 ஒரு ஸ்ட்ராங் ஜோன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பல டைம் இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி டெய்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்போன்னா நமக்கு வந்து 6th மார்ச் அன்றைக்கி தான் அதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தது மார்க்கெட்டு. கீழே வந்த மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட் டவுன் போச்சு. 22,000 வரைக்கும் போயிடுச்சு 24,350லேருந்து. ஸோ அந்த மார்க்கெட் இப்போ வந்து 22,000லேருந்து திருப்பி 22,350 ஜோனுக்கு வர்றப்போ ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொன்னேன். அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு திருப்பி இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இது மாதிரி நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 24,300 கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லியில் சம்திங் லைக் தட், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வந்து 24,600 அது மாதிரி போகலாம். மார்க்கெட் வந்து கீழே வந்து 2400 கீழே ஓப்பன் ஆகி கீழே போகுதுன்னா மார்க்கெட் வந்து 24,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும், சாரி சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் 24,000. ஏன்னா அது ஒரு ரவுண்ட் நம்பர், அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் திருப்பி 24,300 போனதுனால 24,000 ரேஞ்ச் வந்து 24,050லேருந்து ஒரு 24,000 வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 23,800 கிட்ட போகலாம். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது ஓப்பன் பண்ண பிறகு மார்னிங் எடுத்த பிறகு ஓப்பன் பண்ண பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடுகளை வந்து கட்டமைச்சிக்கலாம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கான். பார்ப்போம் நைட் எப்படி முடிக்கிறான்ட்டு. பட் நமக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. $105 திருப்பி இப்போ $90 வந்துருச்சு. ஸோ க்ரூட் ப்ரைஸஸ் குறையிறதுனால அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது நம்மளோட மார்க்கெட்டுக்கு. பார்ப்போம் இன்னைக்கு நைட் நம்ம மார்க்கெட் எப்படி குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் வைக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரீ ஓப்பனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சிக்கலாம். நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு வீடியோ இந்த வீக்கெண்டில் போடுறேங்க. ஸோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி வந்து அதை ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்குறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சேனலை பாருங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.